அதாவது தமிழ்நாட்டில் இத்தனை நாட்களும் பல இடங்கள் கேட்டு கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி இடங்களும் அனுமதியும் மறுக்கப்பட்ட சமயத்துல பாண்டிச்சேரி அப்படின்னும் போது நமக்கான அனுமதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட தாவேக்கா அங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெற்றிகரமா அந்த பொதுக்கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்கு. இதுல என்ன விஷயத்தை பத்தி இப்ப பேச போறோம் அப்படின்னா, புதுச்சேரி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, அதாவது விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி நன்றியும் சொல்லியிருந்தாரு. புதுச்சேரி காவல்துறை அவ்வளவு அழகா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. என்னதான் எங்க கொள்கை எதிரி பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் அவங்க ரொம்ப நாகரிகமா ஜனநாயக ரீதியில எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பல விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை இந்த விஷயத்தை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 5000 பேருக்கு அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. QR கோடு கொடுத்து அந்த QR கோடுக்கு ஒரு QR கோடு அந்த அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் அனுமதி அப்படிங்கிறத அங்கே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு QR கோடுக்கு 2 பேர் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃபேமிலியில் இப்போ 6 பேர் இருக்காங்கன்னா 3 QR கோடுக்கு கிட்டத்தட்ட 6 பேர் வந்துடுறாங்க. 6 பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த 3 பேர் மட்டும் அனுமதிச்சு இந்த 3 பேர் வெளியே நிற்பாங்களா? அப்போ 6 பேருமே போக முடியாத சுச்சுவேஷன் உருவாகுது. ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதாவது உள்ள அனுப்பக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதுக்காகவும் இந்த QR கோடு இருந்தால் தான் உள்ள அனுமதிக்க முடியும். ஏன்னா விஜய்க்காக கூடக்கூடிய கூட்டம் இன்னைக்கு லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆக்குபை பண்ணி கொடுக்கணும். பட் பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது, குறிப்பா கரூர் சம்பவம் மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த QR கோடை கொடுக்குறாங்க.